தற்போது கிடைத்த அண்மை செய்தி. காவிரி கரையில் பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு காவிரி கரை புஷ்ப மண்டபத்தில் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர். தை அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து பொதுமக்கள் பலரும் வழிபாடு நடத்தி வருகின்றனர். இதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு காவிரி கரையில் பக்தர்கள் புனித நீராடி கொண்டிருக்கின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சரவணன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரவினா. தஞ்சை மாவட்டம் திருவையாறு காவேரி கரை புஷ்ப மண்டப படித்துறையில் தை அமாவாசையை முன்னிட்டு பெண்கள் உட்பட ஏராளமானவர்கள் புனித நீராடி மறைந்த தங்கள் முன்னோர்களை நினைத்து அரிசி காய்கறிகள் தானமாக வழங்கி திதி கொடுத்து வழிபட்டு வருகின்றன. தஞ்சை மாநகராட்சி மேயர் சன்ராமநாதன் காவேரி ஆற்றில் நீராடி திதியும் கொடுத்து வழிபட்டு வருகின்றார். திருவையார் புஷ்ப மண்டப படித்துறையில் காவேரி ஆற்றில் புனித நீராடி காசியின் புனித நீராடியும் புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். இத்தகைய சிறப்புமிக்க தஞ்சை மாவட்டம் திருவையார் புஷ்ப மண்டப படித்துறையில் காவேரி ஆற்றில் தை அமாவாசையை முன்னிட்டு பெண்கள் உட்பட ஏராளமானவர்கள் புனித நீராடி மறைந்த தங்கள் முன்னோர்களை நினைத்துக் கொண்டு காய்கறிகள், அரிசி, எள்ளு இவற்றை புரோகிதர்களுக்கு தானமாக வழங்கி சூடமின்றி தண்ணீரை காவிரி ஆற்றில் விட்டு சூரியனை வழிபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்று தை அமாவாசை தினத்தை ஒட்டி தஞ்சை திருவையார் பகுதிக்கு வெளி மாவட்டங்களிலிருந்து வெளி மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அதிகாலை முதலே தஞ்சை மாவட்டம் திருவையார் காவேரி படித்துறையில் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து திதி கொடுத்து வருகின்றனர். ரவினா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சரவணன்.